பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தை 15. நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுங்கள். வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பும் பெறுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதர் மீது முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் அனைவரும் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நற்கருணை நாதர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய மனதின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவாராக. குறிப்பாக இந்த நாளிலே நோயாளிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். உங்களுடைய நோய் குணமாகும்படியாகவும், யார் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களும் குணமாகும்படியாகவும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நிறைவாக ஆசீர்வாதத்தோடு குணம் அடைந்து அவருடைய பாவங்களையும் கடவுள் தாமே மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையை இன்னொரு முறை வாசிக்க கேட்போம். ஏனென்றால் 2 காரியங்களை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்க விருப்பம் கொள்ளுகின்றார். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமடைவார்கள். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக யாக்கோப்பின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, முதலில் ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் ஒரு மனிதனுடைய நோய்களை குணமாக்குகின்றார். எப்போது குணமாக்குகின்றார்? ஒரு மனிதன் நம்பிக்கையோடு கடவுளை தேடி வந்து என் ஆண்டவர் நற்கருணையில் உயிரோடு இருக்கின்றார், நான் கோயிலுக்குள் செல்லும் பொழுது நற்கருணை பேழையிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், நான் என் ஆண்டவரையிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் எங்கள் நடுவிலே வாசம் செய்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையின் வழியாக ஆண்டவர் அவரை குணமாக்குகின்றார். ஹல்லேலூயா. எதை குறித்து அவர்கள் ஜெபிக்கிறார்களோ 2-3 பேர்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு விண்ணப்பங்களை ஏறெடுத்து நற்கருணை நாதருக்கு முன்பாக இருந்து கடவுளுக்கு முன்பாக இருந்தவரை போற்றி புகழ்ந்து அவரை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வாழ வைக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை நம்பிக்கை. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளையாக மாறக்கூடிய உரிமையை கொடுக்கின்றார். நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜாதகம் பார்த்து கொண்டு புற தெய்வங்களை தேடிக்கொண்டு மன நிம்மதிக்காக பல இடங்களுக்கு புனித யாத்திரை சென்று கொண்டு நீங்கள் கடவுளை மறந்து மற்றவர்களிடம் போய் குறி கேட்டு ஜாதகம் பார்த்து கொண்டு அலைந்தீர்கள் என்றால் உங்களுடைய குருட்டு நம்பிக்கையினால் நீங்கள் அழிந்து போவீர்களே தவிர கடவுளால் அற்புதங்களை செய்ய முடியாது. எனவே இதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சில பேர் சொல்லுவார்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி. நோய்க்கு பார்க்க வேண்டும் என்பது சரிதான், பேய்க்கு பார்க்க வேண்டும் என்பது சரி அல்ல. நீங்கள் இயேசுவை தேடி வரும் பொழுது அவர் சாத்தானை சிலுவையிலே வெற்றி கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். சாத்தானுடைய தலையை தன்னுடைய சிலுவையினால் அவர் நசுக்கிவிட்டால் அன்னை மரியாள் தன்னுடைய குதிங்காலினால் சாத்தானுடைய தலையை நசுக்கிவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள் எதற்காக நாம் பேய்க்கு பார்க்க வேண்டும்? எதற்காக சாத்தானோடு நடக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் மனம் மாறி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இல்லாதபடி மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என் ஆண்டவரோடு உறவு உண்டு என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. எனவேதான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகள் உள்ளபூர்வமாக உடல் பூர்வமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள், உள்ளம் உடைந்து போய் இருக்கிறார்கள், மன கவலையோடு இருக்கிறார்கள், மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், எங்க செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களை நான் தேடி வந்திருக்கின்றேன், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். அல்லேலூயா. நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கலாம், படுக்கையிலே நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து பாருங்கள். ஒருவேளை பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்கலாம், ஆண்டவரிடம் மன்னிப்பை பெறாமல் இருக்கலாம், நீங்கள் செய்த பாவங்கள் உண்மையிலே உங்களுக்கு கண் முன்பாக வந்து போய்கொண்டு இருக்கலாம். ஒரு குருவானவரை அழையுங்கள், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்கள் ஆத்மாவை தயாரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை ஒரு முறைதான். நாம் ஏதோ மனிதர்களாக பிறந்து விட்டோம். இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நம்மை படைத்து இருக்கின்றார். எனவே வாழக்கூடிய நாட்களிலே நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம், ஆண்டவரை மட்டுமே நம்புவோம், அவர் மீது கண்களை பதிய வைப்போம், அவருடைய வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அப்பொழுதுதான் முதலில் நாம் குணமடைய முடியும். இரண்டாவதாக அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றும். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுதுதான் அவன் பூரண குணம் அடைகின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களையும் நாம் முதல் 3 நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். அந்த நற்செய்திகளிலே எல்லாருடைய பாவங்களை மன்னித்துதான் அதன் பிறகு அற்புதங்களை செய்தார். பாவியான சகோதரி வந்து தொட்டார், அப்பொழுது அந்த நேரத்திலே பாவம் மன்னிக்கப்பட்டு வல்லமை வெளிப்பட்டது, பூரண சுகம் அடைந்தார். பாவியான ஒரு சகோதரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே என்று. ஒருவர் கேட்டார், இவர் செய்த பாவம், இவர் குருடராய் பிறந்தது இவர் செய்த பாவமாம் அல்லது இவர் மூதாதையர்கள் செய்த பாவமா என்று கேட்ட பொழுது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காகவே இவர் குருடராக பிறந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சி சொன்னார். பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? மனவேதனையோடு இருக்கிறீர்களா? இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். உங்களை வாழ வைக்க தயாராக இருக்கின்றார். இலவசமாக அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கின்றார். மனம் திரும்புங்கள், மனம் திருந்துங்கள், அவரிடம் கடந்து வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நற்கருணை நாதரை சுமக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வாசித்து பாருங்கள், எபிரேயர் 12:2 நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தவர் அவர், உங்களுக்கு குணமாக்கும் வல்லமையை கொடுத்தவர் அவர், உங்களை குணமாக்கியவர் அவர், பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தவர் அவர், உங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறவர் அவர். ஏனென்றால் பிலிப்பியர் 1:29 சொல்லப்பட்டு இருக்கின்றது, கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு மட்டுமல்ல அவருக்கு துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்று இருக்கிறீர்கள் என்றும், அவருக்காக துன்பங்களை சுமந்து கொள்ளக்கூடிய அந்த அருளையும் நாம் பெற்று இருக்கின்றோம். எனவே சில துன்பங்கள் கடவுள் நமக்கு அனுமதித்து இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள் இந்த துன்பங்களை சுமந்தால் இன்னும் என்னோடு இணைந்திருப்பார்கள், இன்னும் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், இன்னும் அவர்கள் என்னோடு கூட கடந்து வருவார்கள் என்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கலாம். அவரோடு சேர்ந்து துன்பங்களை அனுபவிக்க நாம் அவரிடம் பேசுவோம். அன்பார்ந்தவர்களே, அவர் நமக்கு எல்லாவற்றையும் தர தயாராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஜெபியுங்கள், குணமடைவீர்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், குணமடைவீர்கள். கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிமையாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நாளும் அது அன்பு பிள்ளைகளாக எங்களை தேடி வருகின்றீர். ஆண்டவரே, உம்மை தேடி நாடி நாங்கள் வரும் பொழுது நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடாதபடி இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் சும்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் சுவாமி. நோய்வாய்ப்பட்டு இந்த நாளிலே உடல் குறுகி போய் இருக்கின்றோம் ஆண்டவரே, மனது குறுகி போய் இருக்கின்றோம். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றோம் ஆண்டவரே. பாவம் செய்து செய்து நோய்களை சுமந்து கொண்டு இருக்கின்றோம்
வைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 2:13 சொன்னது போல நாம் நம்பத்தகாதவராகினும் அவர் நம்ப தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது என்றும், ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆம் தகப்பனே, நீர் இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவருடைய நோய்களை குணமாக்குவீராக. நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், இரத்தம் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், எலும்பு சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், மூளை சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, வாய் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், பற்கள் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், தோல் சம்பந்தமான நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன், உடல் உள் உறுப்பு சம்பந்தமான நோய்கள், கிட்னி சம்பந்தமான நோய்கள், கல்லீரல் சம்பந்தமான நோய்கள், சுகர் நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள். உமது கல்வாரி ரத்தம் பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இவர்கள் குணம் அடைந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்களே, இந்த நாளிலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. அவர்கள் குணம் அடைந்து இந்த நாளிலே துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உம் மீது கண்களை பதிய வைத்து ஜெபிக்கிறார்களே, அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய கூக்குரலை கேட்பீராக. இந்த நேரத்தில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரை, அறுவை சிகிச்சைக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி அற்புதத்தை செய்திருவீராக. என் ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.